friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. இப்போ ஒரு கப் கொண்டக்கல்லையை நான் நைட்டே ஊற போட்டு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு கப் கொண்டக்கல்லை ஊறின கொண்டக்கல்லையை நம்ம குக்கருக்கு மாற்றிட்டு இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் இதை சமைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து விசில் வந்துருச்சு. நல்லா இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக இப்படி அமுக்கணுன்னா எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இப்போ ஒரு பேன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பச்சை மிளகா அதை வந்து 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதை இல்லாமல் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 தக்காளியை இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த தண்ணியாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா வத்திட்டு நல்ல ஒரு திக்கு சட்னி மாதிரி வரணும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியான ஒரு சட்னி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருப்பு சுண்டல் அதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது நீங்கள் வந்து வேறு குழம்புல இந்த மாதிரி இதை வந்து இதை சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இதை வந்து சூப் மாதிரி போட்டு கொடுக்கலாம். கருப்பு சுண்டல் சூப்பு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தக்காளி எல்லாம் நல்லா இதில் கோட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கருப்பு சுண்டலை இதில் மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம பாருங்க நல்ல வீட்டில் செஞ்ச கெட்டியான தயிர், இது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலாப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சூப்பராக கலந்து விட்டுடலாம். நல்ல ஒரு ஃபோக்கோ இல்லை நல்ல ஒரு ஸ்பூனோ வச்சு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நல்ல பொடுசாக கட் பண்ண வெங்காயம் அப்படியே தூவி விட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கணும். தேன் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே நார்மலாக இந்த கட்டி மிட்டி சட்னி இதெல்லாம் இருக்காது. மீட்டி சட்னின்னு சொல்லி கடைகளில் சாட்டில் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்பூன் வந்து தேன் போட்டுக்கலாம். ஸோ தட் இது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து அப்படியே இது மேலே கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா நிறைய ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்து இப்போ இதுக்கு மேலே வீட்டில் ஏதாவது மிக்சரோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மிக்சர் போட்டுடலாம். அதுக்கு மேலே திரும்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கொண்டக்கல்லையை வச்சு நம்ம வீட்டிலையே இருக்க பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான சாட் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சாட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு க்ரீன் சட்னி அப்புறம் வந்து அந்த மிட்டி சட்னி அப்புறம் கட்டி சட்னி இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் அதெல்லாம் போட்டால் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கொண்டக்கல்லை சாட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா?